ஏன் பரந்தூர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அங்கே வந்து கிட்டத்தட்ட 13 நீர்நிலைகள் இருக்கு. அதே மாதிரி கம்பன் கால்வாயை நீங்க காப்பாற்ற முடியாது. இது மிகப்பெரிய ஒரு பேராபத்தை உருவாக்கும். நீங்க இதெல்லாம் செஞ்ச பிறகு அன்னைக்கே சொன்னாங்கப்பா, பாருப்பா டிசம்பர்ல சென்னை அழிஞ்சு போச்சுப்பா, நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. அதில் 10 வருஷம் கழிச்சு 2022 ப்ரீ ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நீங்க டேட்டாலாம் பாருங்க. பன்னூர் தான் கண்டிப்பா சூஸ் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சு. ஏன் அது பரந்தூராக மாறுகிறது? பன்னூர் தான் தேர்வு செய்யப்படும். ஏன்னா ப்ரீ ஃபிசிபிலிட்டி ஸ்டடி பார்க்கும்போது அங்கே நீர்நிலைகள் ஒன்றும் கிடையாது, மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பெரிதாக பாதிக்கப்படாது, மக்கள் தொகையும் அங்கே குறைவு. இங்க வந்து 1500 இருக்காங்க, 1000 பேர் குடும்பங்களாக இருக்கிறாங்க. அதனால பெரிய பாதிப்பு இல்லை சொல்லிட்டு இருந்தாங்க. சென்னையிலிருந்து பன்னூர் பக்கமா பரந்தூர் பக்கமான பன்னூர் தான் பக்கம். இதெல்லாமே டேட்டா. நான் சொல்றது எதுவுமே வந்து நானா எக்ஸாஜரேட் பண்ற டேட்டா இருக்கு, அதான் சொல்லி பேசுறேன். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பன்னூரோ பரந்தூரோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டு இதுல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் வரணும். டங்ஸ்டன் வந்து பின்வாங்க, நான் வந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இதை கொண்டு வர விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் இந்த மக்களோட கோரிக்கைகளை ஏன்னா அங்க ஜிஸ்கர் நிலம் வாங்கலாம், அங்க முதலமைச்சருக்கு கெஸ்ட் ஹவுஸ் இல்ல. அடுத்த தடவை திமுக எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா ஓடி வந்து முதல் ஆளா பரந்தூர் எதிர்க்கிறாள் திமுக வருவாங்க. நாளைக்கு நிலம் கையப்படுத்த வர்றாங்க, இல்ல ஏதாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா முதல் ஆளாக அங்க போராட்டங்களுடன் போராடும் நபர்களாக தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் இருப்பார்கள். அந்த உறுதி எங்கள்கிட்ட இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். பரந்தூர்ல விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக தொடர்ந்து கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேலாக மக்கள் போராடிட்டு வராங்க. போராட்ட குழு இருக்கு, அவங்களும் சேர்ந்து போராடிட்டு வராங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க, மக்களோடு நின்றுருக்காங்க. இன்னைக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நான் மக்களை சந்திக்க போறேன், போராட்ட குழுவினரோட பேச போறேன் அப்படின்னு சொல்லி காவல்துறையில் அனுமதி வாங்கியிருந்தாரு. ஏற்கனவே முன்னாடி கேட்கப்பட்டிருந்தது, தாமதம் பண்ணாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை எல்லாமே முன் வச்சிருக்காரு. சரி, இன்னைக்கு போய் சந்திச்சிட்டாங்க, பேசிட்டாரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தீர பேச இருக்கோம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் தாவேகாவின் அஃபீஷியல் ஸ்போக் பர்சன் ஜெகதீஸ்வரன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. முதல்ல அவர் பேசும்போதே சொல்லியிருந்தாரு, என்னுடைய முதல் அரசியல் பயணத்தை நான் இங்கேருந்து தொடங்குறேன் அப்படின்ற மாதிரி. அதாவது மக்கள் சந்திப்ப அப்படிங்கிற இதில் எடுத்துக்கலாம். இது திடீர் பிளானா இல்லை இது எப்படி ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணி நாங்கள் இன்னைக்கு? இல்லைங்க, ரொம்ப முன்னாடி பிளான் தான். ஏன்னா நீங்கள் மாநாடு முடிந்த உடனே மாநாட்டிலேயே தான் செயற்குழு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டிருக்கணும். செயற்குழு தீர்மானங்களுக்கு சரியான நேரம் அமையாதனால ஒரு 3 நாட்கள் கழித்து செயற்குழு கூட்டம் வைத்து அது 8வது தீர்மானம் விவசாய நிலங்களை காப்போம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பரந்தூருக்காக மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான நிலைப்பாடு தான் இருக்கும். விவசாய நிலங்களை காக்கணும், நீர்நிலைகளை காக்கணும், தேவைப்பட்டால் சட்ட போராட்டமும் நடத்துவோம் அப்படிங்கிறதா நம்மளோட செயற்குழு முக்கியமான தீர்மானம். அதுக்கப்புறம் நெய்வேலி பற்றியும் பேசியிருந்தோம். பட் மிக முக்கியமாக பரந்தூர். இப்போ தீர்மானம் முடிந்ததுல இருந்தே நிறைய பேர் வந்து இன்னும் அதற்கு முன்னாடி நீங்களே பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. பரந்தூருக்கு தலைவர் போவாரா, வேங்கவேலுக்கு போவாரா, எல்லாத்துக்கும் போவார் சொல்லியிருந்தோம். அப்பையில இருந்தே நம்ம உடனடியாக பரந்தூருக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கட்சிக்குள்ள வந்தது. செய்து சரியான தருணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருந்தது. இப்பொழுது போயிடலாம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட டேக் ஆஃப் ஆகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. மக்கள் வந்து போராட்டத்திற்கு ஒரு அர்த்தம் சேர்க்கணும். நீங்களே சொல்ற மாதிரி இன்னைக்கு 910வது நாள் எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க. என்ன சொல்றேன்னா திமுக இருந்து வரல, அதிமுக பெரிய தலைவர்கள் வராவிட்டால் கூட எல்லா தலைவர்களும் வந்திருக்காங்க. பூலகி நண்பர்கள் வந்திருக்காங்க, சமூக செயற்பாளர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு நியூஸ் சேனல் கூட 35 தலைவர்கள் ஏற்கனவே வந்திருக்காங்க, 36வது எங்கள் தலைவர் வருகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 46 நான் ஒரு சேனல் நான் சொல்றேன், இந்த சேனல் நான் சொல்றது 36வது தலைவர் வந்தார் சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம வந்து நிச்சயமாக மக்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. உடனடியாக போய் அந்த மக்கள்கிட்ட பேசணும். மக்கள்கிட்ட பேசிட்டு அவர் உடனே வாங்க, ஏன்னா எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. இவர் வரும்பொழுது கூடுதல் ஃபோக்கஸ் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு தேசிய செய்தியாக மாறுகிறது. அப்ப எல்லோரும் இது குறித்து பேசுவார்கள். எங்களுடைய போராட்டம் இன்னும் எழுச்சி பெறும். ஏற்கனவே நல்ல எழுச்சி, அதில் வந்து எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. நம்ம சென்ற தலைவர்களை கொஞ்சம் கூட குறைச்சி மதிப்பிடல. எல்லாருமே மக்களுக்காக தான் போராடி இருக்கிறாங்க, மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம போகும்போது கூடுதல் பலம் சேர்க்கும், அந்த மக்களுக்கு ஒரு புதிய உத்தியோகத்தை கொடுக்கும். அந்த மக்களை வந்து இவர் வந்து பேசினார்னா இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆக கூட ஆகலாம் சார். நீங்க வந்து அந்த அளவுக்கு நாங்கள் டேட்டா வச்சிருக்கோம். நாங்கள் போய் பார்த்தோம், நானும் இன்னொரு பத்திரிகையாளர் போய் பார்த்தோம். நிறைய டேட்டா வச்சிருக்காங்க, ஆர்டிஐல டேட்டா வச்சிருக்காங்க. அந்த மக்களும் சரி, எங்களுடைய தலைவரும் சரி, தமிழக வெற்றி கழகம் சரி, யாருமே ஏர்போர்ட்டே வேணாம்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்னன்னா, விமான நிலையம் வேண்டாம். ஏன்னா நீங்க பேசுறவங்க நிறைய பேர் நீங்க ரோட்ல போலையா, கார்ல போலையா, ரோட்ல தான் போறோம், கார்ல தான் போறோம். ஆமா, ரொம்ப தெளிவாக வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டத்தை வேண்டாம், இதை கைவிடுங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
தேவைப்பட்டால் தலைவர் கடைசியா சொன்ன தேவைப்பட்டால் சட்டத்திற்கு உட்பட்டு போராடுவோம்னு சொல்லி சொன்னார். சில பேர் இந்த செய்திகளை சட்ட போராட்டம் சொல்றாங்க. நாங்க உடனே கேசஸ்லாம் போறதுல ஏன்னா மக்கள் தான் அதை முடிவு செய்யலாம். ஜனநாயக பூர்வமாக ஒரு போராடி சட்ட போராட்டம் கிடையாது. இல்லங்க அதுல நான் செயற்குழு தீர்மானத்துல சொல்றேன் தேவைப்பட்டால். ஆனா மக்கள் தான் டிசைட் பண்ணி. ஏன்னா சில நேரங்கள் என்ன கேட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு நேரடியாக போனீங்க வச்சுங்களேன், கோர்ட் ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துச்சுன்னா உடனடியாக இது அரசாங்கத்திற்கு ஈஸியா போயிடும். இப்போ பல நேரங்கள் ஆக்கிரமிப்புகள் எதிர்த்து நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கும் போது கோர்ட்டுக்கு போய் சார் கோர்ட்டே ஆர்டர் போட்டுருச்சு நாங்க என்னங்க பண்ண முடியும் சொல்லுவாங்க. அதனால நம்ம செயற்குழு தீர்மானத்தில் தேவைப்பட்டால் சொல்லி சொல்லிருந்தோம். இன்னைக்கு தலைவர் முடிக்கும் பொழுது சொன்னது சட்டத்திற்கு உட்பட்டு எங்களுடைய போராட்டம் தொடரும், நாங்கள் எப்பொழுதும் களத்தில் வந்து நிற்போம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன் பரந்தூர் வேண்டாம் அப்படிங்கறத ரொம்ப சட்ட போராட்டம் நடத்தவும் தயார்னு சொன்ன மாதிரி. ஆமா அதான் இல்ல நல்லா நீங்க ரிப்பீட் பண்ணி கேளுங்க. நான் அதான் சொல்றேன். செயற்குழு தீர்மானத்தில் சட்ட போராட்டம் சொன்னா இன்னைக்கு சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம் தான் முடிச்சார். அதுதான் அவனு ஏன் பரந்தூர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அங்க வந்து கிட்டத்தட்ட 13 நீர்நிலைகள் இருக்கு. அப்புறம் வந்து குளங்கள் இருக்கு, குட்டை இருக்கு, கோயில்கள் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இருக்கு, மக்களுடைய வாழ்வாதாரமாக விவசாயம் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. ரொம்ப சிம்பிள் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் முதலாக 2வது விமான நிலையம் தமிழகத்திற்கு வேண்டும், சென்னைக்கு வேண்டும் அப்படின்னு பேசப்படும் பொழுது 4 இடங்கள் சூஸ் பண்ணாங்க. ஒன்று திருப்போரூர், பாடலூர், பரந்தூர், பன்னூர், 4 இடங்கள். திருப்போரூரும் பாடலூரும் வந்து சரியா வராதுங்க. ப்ரீ ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணிட்டோம். ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணது பிறகு பரந்தூரும் பன்னூரும் இதில் 2வது ஒரு இடங்கள் வரலாம். அன்னைக்கு நீங்க 2022 எல்லா பேப்பர்ஸை எடுத்து பாருங்க, இதழ்கள் எடுத்து பாருங்க, பன்னூர் மேபி சோசன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பன்னூர் தான் தேர்வு செய்யப்படும். ஏன்னா ப்ரீ ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பார்க்கும்போது அங்கே நீர்நிலைகள் ஒன்றும் கிடையாது, மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பெரிதாக பாதிக்கப்படாது, மக்கள் தொகையும் அங்கே குறைவு. இங்க வந்து 1500 இருக்காங்க, 1000 பேர் குடும்பங்களாக இருக்கிறாங்க. அதனால பெரிய பாதிப்பு இல்லை சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கனிமொழி தான் எழுப்புறாங்க. அப்பொழுது சொல்லப்படும் போது மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர் சொல்லும் பொழுது பரந்தூரை சூஸ் பண்ணிருக்கோங்க, பரந்தூர் தான் வரப்போகுது. மக்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி. ஏன்னா இந்த 4 இடம் சூஸ் பண்ணும் போதே அந்த பரந்தூர் மாவட்ட மக்கள் என்ன பண்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்குறாங்க. ஐயா கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடத்துங்க, எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை. அப்பொழுதே அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகாததுக்கு முன்னாடியே அவங்க வந்து கிராம சபை தீர்மானங்கள் ஏற்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. அப்போ கலெக்டர் சொல்றாங்க கவலைப்படாதீங்கம்மா பாத்துக்கலாம், இப்பயே வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்புறாரு. அவங்க அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அப்போதிலிருந்தே அவர்களுக்கு இது ஏன்னா ரொம்ப முக்கியமான காரணம். அங்க இருக்கின்ற 13 நீர்நிலைகளை நாம் என்ன செய்ய போகின்றோம் முதல் கேள்வி. இரண்டாவதாக என்ன காரணம் நினைக்கிறீங்க பன்னூர் விட்டு பரந்தூரை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? நான் வரேன் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து கம்பன் கால்வாய்னு ஒண்ணு இருக்கு. 1200 வருடங்கள் பழமையான ராஜா காலத்தில் கட்டப்பட்ட கால்வாய். 85 கிலோமீட்டர் மொத்தமா 44 கிலோமீட்டர் மொத்தமா 85 ஏரிகளை சர்வ் பண்ணுது. செம்பரம்பாக்கத்துல இருந்து எல்லா ஏரிகளுக்கும் தண்ணீர் கொடுக்கறது. அதுல வந்து 7 கிலோமீட்டர் கட் பண்றாங்க இந்த ஏர்போர்ட்டுக்காக. இப்போ தங்கம் தென்னரசு சார்லாம் பேசுறாங்கல்ல, மினிஸ்டர்ஸ்லாம் பேசுறாங்க. அப்போது இந்த போராட்ட குழு கேட்குறாங்க, ஐயா இந்த 7 கிலோமீட்டர் கட் பண்றோம், இதனால பெரிய ஆபத்து ஏற்படும், நாளைக்கு வந்து சூழலில் ஆபத்து ஏற்படும், இதற்கு என்ன மாற்றுன்னு கேட்டா யாருக்கும் பதில் இல்லை. ஏன்னா இதே தங்கம் தென்னரசு அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் இருக்கின்ற நீர்நிலைகளை காப்பாற்றுவோங்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 13 நீர்நிலைகளுக்கு மேல என்ன தெரியுமா, ஆனா ஒரு நீர்நிலைக்கு மேலதான் ஒரு ரன்வேயே வருது, அந்த மேப்லயே அவங்க காமிக்கிறாங்க. நீங்க 13 நீர்நிலைகளுக்கு மேல நம்ம கான்கிரீட் போட போறோம். 4 கான்கிரீட் போட போறோம். ஓகே பேசிட்டோம். ஏன் வந்து பன்னூர் சூஸ் பண்ணல? ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதற்கு முன்பாக நம்ம கால நேரம் கருதினா முன்னாடி வந்து ஒரு போராட்டம் நடக்குது, மக்கள் போராட்டம், எந்த விஷயமா வேணா இருக்கட்டும், யார் வேணா போய் அவங்களோட துணை நிற்கலாம். அரசியல் கட்சி தலைவர் தான் நிக்கணும், யார் நிக்கணும்னு இல்லை. என்ன பண்ணுவாங்க, சரி அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கும் போது காவல்துறையில அனுமதி வாங்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கும் போது நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வரீங்க, போய் மக்களா போய் நிக்கலாமே, ஏன் அதற்கு தயங்குகிறாரா தலைவர் அப்படிங்கிற கேள்வி வருதுல. அந்த போராட்ட குழுவினரையே சந்திச்சு பேசலையே, பேசாம அவர் நின்று பேசுறாரு, பேசிட்டு கிளம்பிடுறாரு. அப்படிங்கும் போது மற்றவங்களுக்கும் இவருக்குமான ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது. 2 வித்தியாசம். அதுல ஒண்ணு வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவான வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்க முன்னாடியே சொன்னீங்க இத்தனை தலைவர்கள் போய் சந்திச்சிருக்காங்க, இன்னைக்கு விஜய் அவர்கள் போறாரு அப்படிங்கும் போது இத்தனை தலைவர்கள் போய் சந்திச்ச போது இவ்வளவு பார்வை வைக்கப்படலாங்க. இன்னைக்கு பரந்தூர் வந்து மூளை முடிச்சு வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. செகண்ட் திங் என்னன்னா, இத்தனை தலைவர்களும் போய் மக்களா உட்கார்ந்து போராடினாங்க, காலையில இருந்து இரவு வரைக்கும் உட்கார்ந்தாங்க, குரல் கொடுத்தாங்க, கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் கூட எதிர்த்து குரல் கொடுத்தாங்க, எல்லாம் அவங்க குறைகளை கேட்டாங்க, மக்களோட கண்ணீருக்கு குரல் கொடுத்தாங்க. இவர் வந்து போய் நிக்கிறாரு, பேசுறாரு, வந்துறாரு அப்படிங்கும் போது இன்னும் ஒரு கள அரசியலுக்கு இறங்கலையோ அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. அதே சேம் டைம் இன்னொரு விஷயமும் வருது. ஏன் கேரவனை விட்டு இறங்கினா என்ன, மக்களா நின்னா என்ன அப்படிங்கிற ஒரு இது வரும்ல. நீங்க அவருடைய முழு ஸ்பீச்சை பாத்தீங்களான்னு தெரியல. ஏன்னா அவரே சொல்றாரு,
நான் ஏகனாபுரம் கிராமத்திற்குள் வருவேன் சொல்றாரு. வருவதற்கு தயாராக இருந்தேன். என்னுடைய திட்டம் என்பதே ஏகனாபுரம் கிராமத்திற்குள் போகணும். அம்பேத்கர் திடல்ல பேசணும். அம்பேத்கர் பேசலாமே. இல்ல அதான் நான் சொல்றேன். அவர் பேச்சை நீங்க முழுசா கேட்டீங்களா? கேட்டீங்க முழுசா உள்வாங்கி இருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு என் தேவையே இருந்திருக்காரு. ஏன்னா அவர் சொன்னாரு நான் தயாராக இருந்தேன். காவல்துறையில என்ன காரணத்தினாலோ நீங்க இல்ல சார் கல்யாண மண்டபத்துல தான் நீங்க உங்களை மக்களை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அது கூட முன்னாடி நீங்க ஃபோக்கஸ் எப்படி இருந்துச்சுன்னா கல்யாண மண்டபத்துக்குள்ள 1500 சேர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை மேடைக்கு போய் பேசுவார் போல இருக்கு. மக்கள் ஓப்பன் ஸ்பேஸ்ல இல்ல நான் மண்டபத்துக்குள்ள எல்லாம் போய் அப்படியெல்லாம் மேடையெல்லாம் பேசுறேன், இங்க இருந்தே பேசுறேன், எல்லா மக்களும் என்ன பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசினார். ஸோ அதனால அவர் நான் தயாராகத்தான் இருந்தேன். போராட்ட ஏன்னா எங்களை அழைக்கிறதே போராட்ட குழு தான். இப்போ நாங்க போன வாரம் போறேன், நான் பொங்கல் அன்னைக்கு போனேன். போராட்ட குழுல இருக்கிறவங்க தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மனு என்னங்கிறத ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய டேட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு பொதுச்செயலாளர்கிட்ட முந்தா நாள் கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்கள்கிட்ட ஒரு காப்பி கொடுத்தாங்க, தலைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால போராட்ட குழுவில் இருக்கிறோட தொடர்ச்சியா தொடர்புல தான் இருக்கும். அந்த துணை செயலாளர்கள் கதிரேசன் அவர்கள் மற்றவர்களுடன் தொடர்ச்சியா தொடர்புல இருந்து அதற்கு பிறகு ஏன்னா இன்னொரு பிளான் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மரியாதை செய்யணுங்கிற பிளான் எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. நான் அது தவறுன்னு சொல்லிட மாட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் பாதுகாப்புக்கு அம்சமும் இருக்கு. அதனால முழுக்க காவல்துறை வேணும்னு செய்யறாங்க. காவல்துறை எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸா இருக்கலாமா இல்ல மண்டபம்னா ப்ரிஃபரபிளா ஈஸி அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இல்ல நாங்க கேட்டு பாக்குறோம். அப்பயும் நாங்க மறுபடியும் கேட்டு பாக்குறோம். நேற்று இரவு வரைக்கும் எஸ்பி ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கோம். இல்லங்க இதுதாங்க சரியா வரும், நாங்க மேலிடத்துலயும் சொல்லிட்டோம். நாங்க ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ. ஆமா, அந்த ஒரு காரணம் இருக்கு. அதனால நாங்க மக்களை சந்திக்கவும் தயாராக இருந்தோம். எல்லா மக்களையுமே ஏகனாபுரம் மக்களை சந்திக்கவும் தயாராக இருந்தோம். இந்த போராட்ட குழுவோட சேர்ந்து போராட்ட குழுவோட நான் பார்த்தேன். போராட்ட குழுவை பார்க்கல, போராட்ட குழுவை பார்த்து அவங்களுடைய இருந்து இன்னும் அவங்களாம் பேச வைக்கணுங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் அது நடக்கவில்லை. அதனாலதான் அவர் கடைசியா சொன்னார், மறுபடியும் நான் ஏகனாபுரம் கிராமத்திற்குள்ளும் வருவேன். ஏன்னா நான் பல தடவை சொல்லிருக்கேன், சுற்றுப்பயணம் என்பது இருக்கிறது. இன்னைக்கு போனது இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்காக மட்டும்தான் சென்றார். ஸ்பெசிபிக் இஷ்யூ. நாளைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள போறாரு. அப்ப நிச்சயமாக வருவேங்கிற வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நீங்க பேசும்போது நல்லா கிளியரா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் அந்த இடத்துல அவர் பேசும்போது 1 hour போலீஸ் உங்களுக்கு காவல்துறையில இருந்து 1 hour கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் அங்க ரீச் ஆகுறதுக்கே கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. வழிநெடுகளும் காத்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு வரும்போது காலதாமதம் ஆயிடுச்சு. காவல்துறை தரப்புல இருந்து எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாலும் கூட்டணி கட்சியினரே நீ சொல்றாங்க போராட்டத்திற்கு தடை குதிக்கிறது ஆளும் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுல எந்த குறைபாடும் இல்லை. அப்படி உங்களுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 1 hour கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 1 hour நீங்க தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்க முடியுது. ஏன்னா 1 hour கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் அங்க இருந்து 1 hour பேசலாம். 1 hour மக்களா கை குலுக்கலாம், அவங்களோட குறைகளை கேட்கலாம், கட்டி தழுவலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்படிங்கும்போது நீங்க தானே அதை முன்னெடுக்கல. 1 hour பேச்சை முடிக்கும் போதும் எனக்கு இன்னும் பேசணும்னு இருக்கு, இன்னும் உங்களோட இருக்கணும்னு இருக்கு, ஆனா காவல்துறை கட்டுப்பாடுகள் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றது, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க, நீங்க இந்த ஸ்பீச்சை இப்போ ஒரு சில நபர்கள் ஒரு கட்டுரை எழுத சொன்னா பக்கமா கட்டுரை எழுதுவாங்க. சில பேர் நாளை வரிகள்ல என்ன விஷயம் சொன்னீங்க, 4 பேஸ் கொடுத்தாங்க. ஏன் இத கவர்மெண்ட் சூஸ் பண்ணுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த எந்த இதுமே அவர் அங்க கொடுக்கலையே, ஏன் நீங்க இந்த இடத்தை சூஸ் பண்ணீங்க? வேற இடத்தை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலையே. இல்லையே, அவர் தான் தெளிவா சொன்னாரு. நாங்கள் அம்பேத்கர் திடலை கேட்டோம். காவல்துறை அவர் சொன்னார் பரந்தூர் பன்னூர், அதை சொல்றேன். பரந்தூர் பன்னூரை அவர் மறைமுகமாக சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, இந்த ப்ராஜெக்டை பரந்தூர்ல செய்யறதுக்கு சிலருக்கு மறைமுகமான சில திட்டங்கள் இருக்கு. ஏன் தேவைப்படும் போது நீங்க ஆதரிப்பீங்க. உங்க நாடகம் தெரியல. இந்த ஸ்பெசிபிக் ப்ராஜெக்டே அதான் சொல்றாரு. நான் தான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். நான் பன்னூர் ஏன் சூஸ் பண்றாங்க நான் ஓப்பனா சொல்றேன். ஒன்னு, பன்னூர்ல உளுந்தைங்கிற கிராமம் இருக்கு. நீங்க வருடம் முதலமைச்சர் குடும்பம் ஒரு இடத்துல போய் பொங்கல் கொண்டாடுவாங்க. அதுதான் அந்த உளுந்தை கிராமம். அந்த உளுந்தை கிராமம்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அவங்களுக்கான கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அது இல்லாம G² 900 ஏக்கர் வாங்கி வச்சிருக்காங்க பன்னூர்ல. பரந்தூர்ல விமான நிலையம் வந்தால் பன்னூர்ல இதை வித்து நல்லா காசு பார்க்கலாங்கிறதுக்காக அவங்க பண்ணிருக்காங்க. அதுதான் அவர் மறைமுகமாக சிலர் அனுபவிக்கிறார்கள். அதற்காகத்தான் இது செய்யப்படுகிறது. இல்ல, அதாவது நீங்க ஒரு நல்ல மக்களுக்காக நீங்க போய் பேசுறீங்க. மக்களை எந்த அரசாவன இருக்கட்டுமே, மக்களை ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, அது மக்களுக்கு பாதிப்பை கொடுக்குது. ஆனா அந்த அரசுக்கு அந்த ஆளும் கட்சிக்கு அது பல பயன்களை கொடுக்குது. அதனால இந்த திட்டத்தை கொண்டு ஓப்பனா பேசலாமே. நீங்க அதை மறைமுகமா பேச வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அதான் சொல்றீங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சிகள் எப்படி எதை பேசுறமோ அது சரியா தான் பேசியிருக்காரு. நீங்க ஒரு இதுக்கு முன்னாடி பேசின விஜய் அவர்களுடைய பேச்சு அப்படி இல்லையே. மாநாட்டுல விஜய் அவர்களின் பேச்சு அப்படி இல்லையே. மாநாட்டுல ஒரு குடும்பத்திற்காக இந்த ஆட்சி நடக்குது, ஒரு குடும்பம் சம்பாதிக்குது. இல்ல அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? திமுக அவர் சொல்லலையே, பாஜகங்கிற சொல்லலையே தானே சொன்னீங்க.
அதனால எல்லா பேச்சுலயுமே வந்து திமுகன்னு சொன்னாரு, பாஜகன்னு சொல்லலன்னு கேட்டிருப்போம். திமுக சொல்லல, நான் சொல்றேன் திமுக சொல்லல, ம். அவர் திமுக குடும்ப சொல்லல. ஆட்சின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அது- பாஜகவும் அதான் அதே சொல்றேன், வார்த்தையை தான் அதே சொல்றாங்க. அதான் சொல்றேன் இல்லையா? விஜய் அவர்களும் அதே வார்த்தையை தான் சொல்றாரு. கரெக்டா பாயிண்ட் வந்துட்டீங்க. ம். குடும்ப ஆட்சினா திமுகன்னு சொல்ற மாதிரி ம். மறைமுகமாக இங்கு வந்து பலன்களை பெறுபவர்கள் யாருன்னு சொன்னா மக்களுக்கு, அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு பேசுறாங்க. ம். இன்னைக்கு அந்த மக்களே வந்து ஜி ஸ்கொயரை பத்தி பேசாத மக்கள் இன்று ஜி ஸ்கொயரை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உளுந்தையில ம். முதலமைச்சருடைய குடும்பத்துக்கான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறத பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ம். அதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது ஒன்று. அந்த இன்னொன்று கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் தான் காரணமா? முக்கியமான காரணம் அதுவும். ம். வருஷம் வருஷம் நீங்க அதில் தாங்க நீங்க 2022 ப்ரீ ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நீங்க டேட்டாலாம் பாருங்க. ம். பன்னூர் தான் கண்டிப்பா சூஸ் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சு. ஏன் அது பரந்தூராக மாறுகிறது? இன்னொன்னு சொல்றேன், மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பன்னூரோ பரந்தூரோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டு இதுல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் வரணும், ம். நாங்க வந்து என்ன பண்ணணுமோ நீங்க நிலம் கையப்படுத்தி கொடுத்துருங்க, நாங்க ப்ராஜெக்டை கேரி அவுட் பண்றோம் தான் அவங்களுடைய ம். நோக்கம். பிற்காலத்துல ஒரு நோக்கம் இருக்கு, இதை கொண்டு போய் அப்படியே அதானிட்ட கொடுக்குற வேலைகள்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் வேற விஷயம் விட்டுறலாம். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு பன்னூரா பரந்தூராங்கிற பிரச்சனை இல்லை. பன்னூரா பரந்தூரா என்று விளையாடுவது, இதை மாற்றியது திமுக தான். ம். நீ ஒண்ணு இல்லைங்க, இப்ப சில பேர் கூட கேட்கறாங்க 4000 ஏக்கர் நீர்நிலை எல்லாம் இடம் காமி, பன்னூர் இருக்கிறது பக்கத்துல. நீங்க ம். பன்னூர் மாவட்டம், நீங்க பரந்தூருக்கும் பன்னூருக்கும் டிஸ்டன்ஸ் ஒரு 10 கிலோமீட்டர். இன்னொன்னு சொல்றேன், நீங்க சென்னையில இருந்து பன்னூர் பக்கமா பரந்தூர் பக்கமானா பன்னூர் தான் பக்கம். ம். பன்னூர் வந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர்ல முடிஞ்சிடும், இது 71 கிலோமீட்டர் வரும். அப்போ நீங்க டிஸ்டன்ஸ் வைஸுமே நீங்க நாளைக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும்னா நீங்க பரந்தூரை சூஸ் பண்ணுவீங்களா, பன்னூரை சூஸ் பண்ணுவீங்களா? இதெல்லாமே டேட்டா, நான் சொல்றது எதுவுமே வந்து நானா எக்ஸாஜரேட் பண்ற டேட்டா இருக்கு, அதான் சொல்லி பேசுறேன். அப்படி இருக்கும் பொழுது இது ஏன் சூஸ் பண்றீங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த நாடகம்னு சொன்னது நீங்க சேலம் 8 வழிச்சாலை, அதே மாதிரி காட்டுப்பள்ளி, ரெண்டு விஷயம் பேசினார் இல்லையா? இந்த ரெண்டு விஷயங்களும் முதல்ல திமுக தேர்தல் அறிக்கையில கொண்டு வராம இருந்தாங்க. ம். இப்ப சூழலியல் ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் நிறைய பேர் போராடிய பிறகு அதை ரெண்டையும் தேர்தல் அறிக்கையில சேர்த்தாங்க. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், விவசாயிகளுக்காக நாங்க நிற்கிறோம். இது அதிமுக அரசாங்கம் எவ்வளவு மோசமா விவசாயிகள் நடத்துகின்றது பார், ம். அதுதான் நீங்க தலைவர் கேட்கிறார். ம். இப்போ உங்க ஆட்சியில விவசாயிகளை வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவீங்க, அப்ப இவங்களை பார்த்தா விவசாயிகளா தெரியலையா? ம். இவங்கள நீர்நிலைகளை வந்து உங்களுக்கு காக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் முன் வச்சிருக்காங்க. அப்ப இரட்டை வேடம் நாடகம் போடுகிறீர்கள். நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்லவா? ம். அடுத்த தடவை திமுக எதிர்க்கட்சி ஆயிடுச்சுன்னா ம். ஓடி வந்து முதல் ஆளா பரந்தூர் எதிர்க்கிறாள் திமுகவா இருப்பாங்க, ம். அவங்க இருப்பாங்க. ம். இன்னைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இன்னொன்னு, ம். நீங்க சொல்றதெல்லாம் இடம் மாற்றலாம், ம். விமான நிலையமே வரணும் வேணாம் அப்படின்னு யாரும் வளர்ச்சிக்கு சொல்லல, எதிரானது யாரும் சொல்லவே இல்லை. கிடையாது. ஆமா, சொல்லலைன்னா வந்து இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப பேசியிருந்தாரு. நீங்க சொல்லக்கூடிய இடம் மாற்றத்திற்கான காரணம், இத்தனை விவாதங்களுக்கும் இத்தனை போராட்டத்திற்கும் காரணம் திமுகங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன் போராட போறாங்க? மக்களோட போய் சந்திச்சு அவங்களோட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தா இது வந்து நடந்திருக்குமா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி இல்லங்க இல்ல, அதான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய, அதாவது இது பேச்சுவார்த்தையால் முடியக்கூடிய விஷயம். அங்க ஒரு உங்க வீடு இருக்குங்க, இல்ல உங்க ஊர் இருக்கு, உங்க ஊர் மொத்தமா இப்போ அந்த அஜித் படம் ஒன்று வரும் இல்லையா, அந்த கிராமமே ஒன்று காலியாகணும், அது மாதிரி ஏகனாபுரத்துல ஒரு புல் பூண்டு கூட மிஞ்சாது. இல்ல இப்ப டங்ஸ்டன் வந்து பின்வாங்க, நான் வந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இதை கொண்டு வர விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் இந்த மக்களோட கோரிக்கைகளை ஏற்று ஏன்னா அங்க மாட்டாரா? ஜி ஸ்கொயர் நிலம் வாங்கலாம், அங்க முதலமைச்சருக்கு கெஸ்ட் ஹவுஸ் இல்ல, இங்க எப்படி கெஸ்ட் ஹவுஸ் நம்ம இருக்கு, இங்க ஜி ஸ்கொயருக்கு நிலம் இருக்கு. ம். அரட்டாப்பட்டியால எங்க குடும்பத்துக்கு ஒரு நன்மை கிடைக்குதுன்னா நாங்க அதை எதிர்ப்போம். ம். அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப விவசாயிகளை காப்பாத்துவோம் இது நாங்க. வந்து திமுக தரப்புல இருந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்களா? தயவுசெய்து நீங்க கேளுங்க, நீங்க நீங்க உங்க வச்சு பேட்டி எடுங்க, ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. ஏங்க டங்ஸ்டனை காப்பாத்துறீங்க? அதே தான் நானும் சொல்றேன், ஏன் டங்ஸ்டனை காப்பாத்துறீங்க, ஏன் வந்து இதை கைவிடுறீங்கன்னு கேளுங்க. ம். அதுதான் காரணம், வேற என்ன காரணம்? திமுக அமைச்சரே இப்ப அங்க நின்னு போராடினாரு. அதாவது இங்க ஏன் மக்களை நீங்க சந்திக்க வரலன்னு நீங்க நீங்க நினைக்கிறீங்க? புரிஞ்சுக்க மறுக்கிறது என்னன்னா, ம். வந்து காம்பன்சேஷன்ல முன்ன பின்ன ஆகுது சார். அவர் சென்ட்டுக்கு வந்து 2 லட்சம் கேட்கிறாரு, ஒரு 3 இல்ல லட்சம் ஒரு இல்லை. தரப்பு காம்பன்சேஷன்ல தான் அவங்க காம்பன்சேஷன்ங்கிற வார்த்தைக்கே உள்ள போலங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க, நீங்க போய் அந்த மக்களை போய் பாருங்க. இல்ல நான் உங்களுக்கு நம்பர்ஸ் கூட கொடுக்குறேன், அவங்கள்ட்ட போராட்ட குழுட்ட பேசுங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கின்ற மக்கள் காம்பன்சேஷன் ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த டாபிக் உள்ள அவங்க போக ரெடியா இல்ல. இப்ப தங்கம் தரசு என்ன சொல்றாரு, சார் காம்பன்சேஷன் கூட கேளுங்க. இப்ப எங்க தலைவர் சந்தித்த பிறகு குறைகளை சொல்லி, குறைகள் இல்ல, ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ணுங்க தான் ஒரே விஷயம். ப்ராஜெக்டை வித்ட்ரா பண்ணுங்க, ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுங்கிறதா. ஏன்னா நீங்க ஒரு ஊரை காலி பண்றீங்க, 13 நீர் நீங்க வித்தியாசமா ஒருத்தர் சொன்னாங்க, அந்த கலெக்டர் உங்களுக்கு கேட்கும்போது, மேடம் ஏன் மேடம் ஒரு ஏரிக்கு மேல ரன்வே பண்ணுனா அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்களாம். அந்த ஊர்காரர் சொல்றாரு. எப்படி ஒரு கலெக்டர் இப்படி பேசுவாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு ரன்வே ஒரு குளத்துக்கு மேல ரன்வே இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஆட்சியாளர் இருக்கு. இன்னொன்னு அவங்க கேட்ட கம்பன் கால்வாயில 7 கிலோமீட்டர் அடி வாங்குது, அதுக்கு என்ன பதில் இல்லை. தங்கம் தென்றல் அவர்கள் ரொம்ப சிறப்பு அழகா பேசுறதை நம்பி எல்லாரும் நல்லா பேசுறாருப்பா. நான் சொல்றேன் ஃபேக்ட்ஸ், நானே சொல்றேன். இந்த 4000 ஏக்கர்ல நீங்க கான்கிரீட் போட போறீங்களா இல்லையா? நான் கேட்கற ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீங்க 13 நீர்நிலைகளை காலி பண்றீங்களா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, 13 காப்பாத்துவீங்க. எப்படி காப்பாத்துவீங்க? எனக்கு புரியலங்க. நீங்க ஃபுல்லா போட்டு நீங்க மேல கான்கிரீட் போட்டு காலி பண்றீங்க, தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவங்க வேற எங்கேயாவது மாத்திடுவாங்களா? என்ன சொல்லாரு எனக்கு புரியல. அதே மாதிரி கம்பன் கால்வாயை நீங்க காப்பாற்ற முடியாது. அது
இது மிகப்பெரிய ஒரு பேராபத்தை உருவாக்கும். நீங்க இதெல்லாம் செஞ்ச பிறகு அன்னைக்கே சொன்னாங்கப்பா, பாருப்பா டிசம்பர்ல சென்னை அழிஞ்சு போச்சுப்பா, நம்ம பேசிட்டு இருக்க கூடாது ஒரு 10 வருஷம் கழிச்சு. அதுக்கு தான் நாங்க சொல்றோம். சென்னை முங்குவதற்கு காரணமே இது மாதிரி இயற்கை சூழ்நிலைகளை அவர் சொல்றாங்க. நித்யானந்த ஜெயராமன் பெரிய கட்டுரை எழுதுறாரு. அப்போ பரந்தூருக்கு அப்பயே கட்டுரை எழுதுறாரு. செம்பரம்பாக்கம் செம்பரம்பாக்கம் மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலும் தண்ணீர் எல்லாம் காரணமாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பரந்தூர் வேலை செய்யுது. அதனால இது விடுங்க, கைவிடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. யார் குரல் கொடுத்து கேட்டாங்க, அதற்கு மறுப்பு இதெல்லாம் எழுதினாரு தங்கம் தனசா. ஆனா அதுல அவர் எழுதியது நாங்கள் காப்பாற்றுவோம் சொல்லி சொல்றாங்க. அந்த குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவால என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியல. இன்னைக்கு போராட்ட குழுவோட நின்று பேசியிருக்கீங்க. அடுத்து உங்களுடைய முயற்சி என்ன? இது இந்த திட்டம் மத்திய மாநில இரு அரசுகள் சம்பந்தப்பட்டது தான். அடுத்ததாக மாநில அரசை சந்திச்சு இது தொடர்பா நாங்கள் மக்களா நின்று அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டிருக்கோம். அவங்களோட கோரிக்கைகள் இது, நீங்க இந்த திட்டத்தை மாற்றணும், இந்த பரந்தூர்ல இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுங்கிற கோரிக்கையை மாநில அரசுல வைக்க போறீங்களா, இல்ல மத்திய அரசுகிட்ட வைக்க போறீங்களா, இல்ல என்ன உங்களுடைய நடவடிக்கை இருக்கு? இல்லைங்க, அதாவது வேண்டாம்ங்கிறதா நம்மளுடைய டிமாண்டா இருக்கு. அவங்களும் ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தேவைப்பட்டால் தலைமை முடிவு செய்வார்கள். மாநில அரசு முதலமைச்சரை பார்க்கணுமா இல்ல ஒன்றிய அரசு யாராவது பார்க்கணுமாங்கிறது முடிவு செஞ்சு பண்ணுவாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் நடக்க விடாம பாத்துக்கணும் அப்படின்னு உங்களை நம்புறாங்க. நிறைய பேரு பிரைம் டைம் நியூஸ்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா தெரியும், விஜய் அவர்கள் வருவாரு, இது தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாகும், கண்டிப்பா முடிவு கிடைக்கும் அப்படிங்கறது அந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. இது அவங்க பேச்சு மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ நீங்க இந்த போராட்டத்துல கலந்துட்டு நீங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது நடக்க இல்ல. அதனாலதான் அந்த வாக்குறுதி கொடுக்குறாரு. நாங்க போராட்டத்துல கலந்துகிட்டு போக மாட்டோம், நாங்க சட்டத்திற்கு உட்பட்டு இந்த போராட்டத்தை தொடர்வோம் சொல்லி சொல்றாரு. உங்களோட நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் இருப்போம், இந்த போராட்ட குழுவோடும் இருப்போம், போராடுகின்ற மக்களோடும் இருப்போங்கிற உறுதியை சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நாளைக்கு நிலம் கையப்படுத்த வர்றாங்க இல்ல ஏதாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா முதல் ஆளாக அங்க போராட்டக்குழுவுடன் போராடும் நபர்களாக தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் இருப்பார்கள். அந்த உறுதி எங்கள்கிட்ட இருக்கு. முன்னாடி நம்ம பேசியிருந்த மாதிரி இந்த முன்னெடுப்பு, தாவேக்காவோட முன்னெடுப்பு, எந்த அரசியல் கட்சியினராக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலுமே வரவேற்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயம். அதுவும் விஜய் அவர்கள் போய் முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கும்போது நல்ல ரீச் கொடுக்குது. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இது பாசிட்டிவாக தான் இருக்கு. விஜய் அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் வேன் அப்படின்னு இன்னைக்கு கூட ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வேனை விட்டு இறங்க மாட்டாரா, மக்களுக்கு போய் மக்களோட மக்களா தோள் கொடுத்து நிற்க மாட்டாரா, வேன்ல வருவாராம் பேசுவாராம் போவாராம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேன் பிரச்சாரத்திற்காக வடிவமைக்கப்பட்டது, விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போக இருக்கார் அப்படின்ற செய்திகள்லாம் எங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கு. அது உண்மைதானா? இதற்கப்புறம் அவருடைய களப்பணி எப்படி இருக்கும்? இல்லைங்க, இந்த சுற்றுப்பயணம் என்பது இருக்கிறது. நீங்க அவரோட ஷூட்டிங் ப்ராப்ளம் இன்னும் 2 மாசம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சினிமா தரப்புல இருந்து பேசும்பொழுது. ஏப்ரல்ல இருந்து முழு நேர அரசியல்வாதியாகத்தான் இருக்க போகின்றார். இன்னைக்கு இது ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் வேன் சொல்றவங்க எல்லாரும் நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பார்க்க தான் போறாங்க. அன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, ஐயோ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் வேன் சும்மா இருந்தவரை நம்ம உசுப்பேத்தி இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செய்ய வச்சிட்டோம்ங்கிறத உணர்வாங்க, புரிஞ்சுக்குவாங்க. நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.